கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஒரு லைக்காக பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆளில் பிடிச்சிங்க. அப்போ தான் வீடியோ உடனே கொண்டு ஓகேவா. ஓகே, வந்து இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 995 பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருந்தேன் நம்ம குரூப்பில். பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று குரூப்பில் எடுத்து இந்த நம்பரை நம்ம கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 395 பாக்ஸ் கொடுத்துருந்தோம். ஏவிபிசிஎஸ்சிக்கு 95, 35, 59, 95, 59 கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு இந்த மெத்தடு. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான மெத்தட் இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மகளே, கேரளா டியர் பார்த்திங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு டிஜிட்டல் ப்ளே பண்ணுற முதல் 12 ரூபாய்க்கு 100 ரன் வின்னிங் கொடுத்துட்ருக்காங்க. 2 டிஜிட்டல் பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்திங்கன்னா 13 ரூபாய்க்கு 1000 ரன் வின்னிங் கொடுக்குறாங்க. 3 டிஜிட்டல் பார்த்திங்கன்னா 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வின்னிங் 1000 ரூபா, சிபோர்டு வின்னிங் 100 ரன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 13,500 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 500 ரூபா, சிபோர்டு வின்னிங் 50 ரன் கொடுக்குறாங்க. நீங்கள் 12 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4,500 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 100 ரன் கொடுக்குறாங்க. நீங்கள் 4 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி கேரளா மட்டும்தான் ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 90,000 கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் 120 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 4 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. 3 நம்பர் வின்னிங் எடுத்தால் 9,000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, சிபோர்டு வின்னிங் 100 ரன் கொடுத்துட்ருக்காங்க ஓகேவா. இதில் கான்டெஸ்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 87, 78, 55, 41, 39. ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்ச நம்பர் வச்சுக்கோங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வின்னிங் அடித்து 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்தில் வின்னிங் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. வின்னிங் அமௌண்ட் ஒன்றும் பயப்படாதீங்க ஓகேவா. ஓகேவா, நீங்கள் கஸ்ஸிங்குள்ளே போகலாம். மகளே, இன்றைக்கி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள் ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஆல் போர்டு வந்து நம்ம வந்து வீக்லி சாட் வச்சு எடுக்கலாம். நேற்றே சிங்கிள் நம்பர் வீக்லி சாட்டில் ஆல் போர்டு 9 எடுத்திருந்தேன். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போடலான்னு பார்த்தா போட முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி போடக்கூடாதுன்னு போடலாம் போகிறத நம்ம எடுத்ததுக்கு வேஸ்ட்டாக போயிடும்னு நம்ம போடுறோம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, பார்த்திங்கன்னா கால்குலேட்டர் மெத்தட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக வரமாட்டேங்குது. அதனால் சார்ட் மெத்தட் கொஞ்சம் சூப்பராக போயிட்டுருக்கு ஓகேவா. எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னு பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் செல் வச்சு எடுத்துக்கலாம் ஓகேவா. 4 டேஸ் செல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 745, 874, 251, 342 இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முதற்கு நம்ம 1 4 பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கிறோம். 1 4 ஓகேவா. இதிலேருந்து பார்த்திங்கன்னா 745க்கு 4 நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து 8 7ன்னு வந்திருக்கு ஓகேவா. கட்டம் போட்டு வச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள். 8 7க்கு அடுத்துனா ஏ போர்டில் 8, பி போர்டில் 7 பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு 72 7 2ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. சாரி 1 4, அடுத்தது 8 7, அடுத்தது 7 2க்கு 2 பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 8ன்னு இருக்குது ஓகேவா. 2 8ன்னு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 பார்த்திங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி அடுத்தது 4க்கு 8 1லேருந்து இதுலேருந்து ஒரு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. 8 1 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா மகளே, அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 51 இருக்குது. பிசியில் 51 ஓகேவா. 51 இங்கே பார்த்திங்கன்னா 51. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பிசி 42, அப்படியே கிராஸில் பார்த்திங்கன்னா 42 ஓகேவா. அதே கிராஸில் 42 ஓகேவா. 51 42ன்னு கிடச்சிருக்கு. இந்த அதே கிராஸில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 1ன்னு கிடச்சிருக்கு ஓகேவா. இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு 2 1ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு நாளைக்கு பார்த்திங்கன்னா 2 8 1 இல்லை, இதில் 2 1ன்னு கிடச்சிருக்கு ஓகேவா. ஓகே, அடுத்தபடி இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு மொதல் 3 நாள் ரிசல்ட் வச்சு எடுத்துக்கலாம் ஓகேவா. 74 51 42 இந்த 3 நாள் ரிசல்ட்டு நல்லா நோட் பண்ணிங்க. முதற்கு 7 4 மொதல் 874 251. அதே மெத்தடில் பார்க்கல. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 4ன்னு கிடச்சிருக்கு. மார்க் பண்ணி வச்சுருக்க பாருங்க. இதில் 5 4ன்னு கிடக்கு. அதுலேருந்து நமக்கு அடுத்த நாளுக்கு 7 4ன்னு வந்து முதல் நாள் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. 4 இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு 5 நாளுக்கு. அடுத்தது வந்து 4 நாள் கேப் விட்டுக்கிறோம் ஓகேவா. 1 2 3 4 நாள் விட்டு நமக்கு 2 4ன்னு இருக்குது ஓகேவா. 2 4ன்னு கிடைக்கல. நமக்கு 2 4 பார்த்திங்கன்னா ஏபியில் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. ஓகே, அடுத்தது மறுபடியும் நம்ம 4 நாள் கேப் விட்டுக்கிறோம். 1 2 3 4 ஓகேவா. 4 நாள் கேப் விட்டு இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு 8 1ன்னு வந்திருக்கு ஓகேவா. பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 2 மெத்தட்லேயும் நமக்கு 8 1 நாளைக்கு கம்பல்சரி ஆல் போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கிராஸ்லேயும் நம்ம பார்த்தோம், இதில் 2 1ன்னு வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 8 1ன்னு வந்திருக்கு. இங்கே 8 1ன்னு வந்திருக்கு ஓகேவா. இங்கே 8 1, நமக்கு இங்கே 2 1ன்னு கிடச்சிருக்கு ஓகேவா. ஆல் போர்டுக்கு 8 1 ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நாளைக்கு கொஞ்சம் ப்ளே பண்ணிங்க ஓகேவா. ஓகே, அடுத்த மெத்தட் பார்க்கலாம் மகளே. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து
மந்த்லி சார்ட் வச்சு எடுத்துருக்கோம் 3 நம்பர் இருக்கிற மாதிரி அந்த சார்ட்டில். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று சூப்பரான ஒரு வின்னிங் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி தான் நம்ம எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா நமக்கு 2 நாள் ரிசல்ட் எடுத்துங்க. இங்கே பார்த்திங்கன்னா 2 நாள் ரிசல்ட் எடுத்துங்க மகளே. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 521 995 இருக்குது ஓகேவா. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அதில் ஆல் போர்டுக்கு 1 எடுத்து 521க்கு நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே 551 இருக்குது. அதே மாதிரி ஒரு நாள் இப்போ மேலே தள்ளி கிராஸில் 959க்கு அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா இங்கே 995 ஓகேவா. 995 ஓகேவா. அதே மாதிரி ஒரு ஸ்டெப் கிராஸ் தள்ளினா நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே மறுபடியும் இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு 8-1ன்னு உங்களுக்கு கிடச்சிருக்கு. இங்கே பார்த்துருப்பீங்க 8-1 இதுலேயும் மேட்ச் ஆகுது இந்த சாட்லேயும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிட்டு பாருங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு முதல் நாள் 521க்கு 21 பார்த்திங்கன்னா பிசி நம்பர். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 21 முதல் ஏபி நம்பர் பார்த்திங்கன்னா இதில் பிசியில் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. இதில் பிசியில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நமக்கு ஏசி நம்பர் பார்த்திங்கன்னா 99 வந்து ஏசி நம்பரு நமக்கு ஏபியில் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. ஏசி நம்பர் ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நமக்கு 3வது டைம் அடிக்கும்போது மறுபடியும் நம்ம ஏபி நம்பர் எடுத்து பிசியில் அடிக்க வாய்ப்பு ரொம்ப நிறையா இருக்குது ஓகேவா. 84 பிசிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. நமக்கு ஆல் போர்டுக்கு 1 எடுத்தோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 8 நம்பர் வருது. இதில் பார்த்திங்கன்னா பிசிக்கு 84 ஏன் வருதுன்னு நான் வந்து சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு 1 8ன்னு வருது. 8 நம்பர் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வருது உங்களுக்கே தெரியும் ஓகேவா. ஆல் போர்டுக்கு 8 கொஞ்சம் மெயினாக படுத்துங்க. பிசிக்கு 84 கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க மகளே. இது பார்த்திங்கன்னா நமக்கு 2014 சார்ட்டில் இந்த மெத்தடு தான் நான் எடுத்திருந்தேன். பார்த்திங்கன்னா 3-9 நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கீழே வந்து மேலே தள்ளி அடிச்சிட்டேன் ஓகேவா. இந்த சார்ட் நான் வந்து ஒரு 2-3 நாளாக நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் நல்லா பாஸ் ஆகுது ஓகேவா. ஓகே வந்து முதல் நாள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8521 ஓகேவா ரிசல்ட்டு ஓகேவா. நான் வந்து 2 நாள் ரிசல்ட்டு கடைசி 2 நாள் ரிசல்ட்டை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். முதல் நாள் பார்த்திங்கன்னா 8521 4D வந்து பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. 4D பாஸ் ஆகிருக்குது ஓகே. அதுக்கு அடுத்தது இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த கிராஸில் மேலே பார்த்திங்கன்னா இப்படி தான் எடுக்கணும். இந்த மெத்தட் சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு தள்ளி இந்த கிராஸில் எடுக்கணும். ஒன்று இந்த சைடில் எடுக்கணும், அப்படின்னா இந்த சைடில் எடுக்கணும் ஓகேவா. ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 995ன்னு அடிச்சிருக்கேன் ஓகேவா. 995 நாளைக்கு பார்த்திங்கன்னா எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த டால் தான் எடுப்பேன். இதுக்கு நேராக தான் எடுப்பேன். இதுக்கு நேராக தான் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிசி அதில் 84 சொல்லியிருந்தேன்னா இங்கே பார்த்திங்கன்னா 84 இங்கே இருக்குது ஓகேவா. 3 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி தான் நீங்கள் இதிலேருந்து எடுத்து ப்ளே பண்ணலாம் ஓகேவா. இதிலேருந்து வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப நிறையவே இருக்குது. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் வந்து ஏன் இதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா நாளைக்கு உங்கள் சார்ட் வர மாதிரி இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 4D வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4D ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 2 1 8 4 வரணும். அப்படி இல்லைன்னா 3 1 8 4 வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப நிறையா இருக்குது. 84 1 8 பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நமக்கு எல்லா சார்ட்லேயும் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு வந்திருப்பேன். பொறுமையாக பார்த்துருப்பீங்க. இந்த மெத்தட் ஏன் வருதுன்னு நான் வந்து பொறுமையாக சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 1 8 4ன்னு கிடச்சிருக்கு. 3 1 8 4 ஏன் வருதுன்னு சொன்னால் மகளே இதில் ஏன் வந்து 4Dக்கு 2 3 வருதுன்னு சொன்னேன்னா இதில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா 0 நம்பர் பார்த்திங்கன்னா இந்த கிராஸில் வந்துருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு தள்ளி இங்கிட்டு இருக்குது. அந்த சார்ட்டில் வர எனக்கு ரொம்ப நாளாக மார்க் பண்ணி பேச தெரிய மாட்டேங்குது ஓகேவா. 0 நம்பர் இங்கிட்டு தள்ளி வந்துருக்கு பாருங்க. இங்கிட்டு ஒரு ஸ்டெப்பு தள்ளி 0 995 இன்றைக்கி ரிசல்ட்டு. எப்போயுமே பார்த்திங்கன்னா இங்கே கிராஸு கீழே இருந்தால் எடுப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் மாற்றி எடுத்திருக்கேன். ஒரு ஸ்டெப்பு கீழே வச்சு எடுத்திருக்கேன். நாளைக்கு 1 8 மேட்ச் ஆகுறதுனால இந்த 1 8 அதிகபட்சம் வருது. அதனால் வந்து நான் இங்கேருந்து எடுத்திருக்கேன். நாளைக்கு உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 1 8 4 அப்படி இல்லைன்னா 3 1 8 4 கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். நாளைக்கு கன்ஃபார்ம் பாஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்குது. ஆல் போர்டுக்கு 1 8 ஓகேவா. 1 8ன்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள். நாளைக்கு இதிலேருந்து வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 டிஜிட்டல் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் பிசிக்கு 84 கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா 184 3 டிஜிட்டல் பண்ணும்போது 184 481 இப்படி தான் வரணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிங்க. நாளைக்கு ஆல் போர்டுக்கு 1 8 எல்லா பக்கமும் எல்லா சாட்லேயும் மேட்ச் ஆகுது. நீங்கள் கொஞ்சம் ப்ளே பண்ணி பாருங்கள் ஓகேவா.
மறக்காமல் நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும்.